கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையில் புனித எஸ்தாக்கியார் என்ற பெயரில் நிதி நிறுவனம் நடத்தி நகை மற்றும் பணம் சுமார் 7 கோடி ரூபாய் மோசடி. 7 இயக்குநர்கள் தலைமறைவு. நடவடிக்கை எடுக்க தாமதித்ததாக காவல்துறையை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலை மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை பாக்கியாபுரம் புனித எஸ்தாக்கியார் என்ற பெயரில் தனியார் நிதி நிறுவனம் செயல்பட்டு வந்தது. வின்சென்ட், சூசை, சார்லஸ், அல்போன்ஸ், எஸ்தாக்கி, விஜயகுமார், ஆனசா என 7 பேர் கொண்டு இயங்கி வந்த இந்த நிதி நிறுவனம் கடந்த 8 மாதங்களுக்கு முன் திடீரென இந்த நிதி நிறுவனம் மூடப்பட்டு இயக்குநர்கள் 7 பேரும் தலைமறைவானார்கள். இந்த நிலையில் அங்கு நகை அடகு வைத்தவர்கள் மற்றும் முதலீடு செய்தவர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் அருமனை காவல் நிலையத்திலும் மாவட்ட குற்றப்பிரிவிலும் சுமார் 7 கோடி ரூபாய் மோசடி நடந்திருப்பதாக புகார் அளித்தனர். இதுவரை காவல்துறை நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து பாதிக்கப்பட்டவர்கள் அருமனை சந்திப்பில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அருமனை சிதறால் சாலையில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டவர்களை கைது செய்து தனியார் மண்டபத்தில் வைத்துள்ளனர். இதனால் இப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. எஸ்தாக்கியார் தேவாலயத்திலே பாக்கியாபுரம் எஸ்தாக்கியார் மக்கள் நிதி நிறுவனம் என்று ஒரு நிறுவனத்தை நடத்தி பல கோடி ரூபாய்க்கான வைப்புத் தொகை மற்றும் நகை கடன்களை வாங்கி புனித எஸ்தாக்கியார் தேவாலயத்தினுடைய வளர்ச்சிக்காக துவங்கப்பட்ட அந்த நிதி நிறுவனம் சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஆலயத்திலிருந்து 7 நிர்வாகிகளாக வெளியே எடுத்து கொண்டு வரப்பட்டு ஒரு கட்டிடத்தை வாடகைக்கு எடுத்து தற்போது அந்த நிறுவனம் இயங்கிக் கொண்டிருந்தது. அதில் 7 டைரக்டர்கள் பனங்கரை பகுதியைச் சார்ந்த வின்சென்ட் மற்றும் பாண்டிமாமலையை சார்ந்த அல்போன்ஸ் லிபோரியா மற்றும் எஸ்தாக்கியார் பனங்கரையில் சார்ந்த எஸ்தாக்கியார், அதேபோல் மேலத்தெருவு பகுதியைச் சேர்ந்த அருள்ராஜ், தேமானூர் பகுதியைச் சார்ந்த விஜயகுமார், மாரப்பாடி பகுதியைச் சார்ந்த சூசை, சார்லஸ், அதேபோல் மாரப்பாடி பகுதியைச் சார்ந்த ராவன்சன், அப்படி 7 டைரக்டர்களாக இந்த நிறுவனத்தை நடத்தி வந்தார்கள். அங்கே ஒரு பணியாற்றினார் அனிஷா என்ற மாத்தூர் குணத்தை சார்ந்த. அப்படி 7 பேருமாக சேர்ந்து இப்போது கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய்க்கான நகை மற்றும் வைப்பு தொகை, ஆர்டி ஆகிய பணங்களை எல்லாம் திருடி எடுத்து சென்று விட்டார்கள். இப்போது பாதிக்கப்பட்ட மக்கள் பணத்தை கேட்டு சென்றபோது அங்கே பணமும் இல்லை, நகையும் இல்லை. அதை நிறுவனத்தை பூட்டிவிட்டு இப்போது தலைமறைவாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக காவல்துறையில் உயர் அதிகாரிகளுக்கு பல புகார்கள் கொடுத்தும் இதுவரையும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக இன்றைக்கு அருமனை சந்திப்பிலே சாலை மறியல் போராட்டத்தை நடத்தியுள்ளோம். என் பேர் ராணி, நான் அருமனை பகுதியை சேர்ந்தவள். இப்போ எனக்கு நல்ல அறிமுகமான 9 வருடம் நல்ல முறையில் இயங்கி கொண்டிருக்குன்னு சொல்லி நம்ப வைத்த நிதி நிறுவனம் பாக்கியபுரம் எஸ்தாக்கியார் மக்கள் நிதி நிறுவனம். இந்த நிறுவனத்தில் என்னுடைய கணவர் சிஆர்பிஎஃப்பில் பணிபுரிந்த இந்த ஓய்வு விருப்ப பணத்தை எடுத்து டெபாசிட் பண்ணோம். குழந்தைகளை படிப்பு தேவைக்காக பணத்தை நான் இந்த நகையை அடகு வச்சேன். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 2023 நவம்பரில் அவங்களுடைய கணக்கு வழக்குகள் இதெல்லாம் வாடிக்கையாளர்களுக்கு அவங்க கரெக்டாக பண்ணாததுனால அபிவிருத்தி அடைஞ்சதுனால எனக்கு கணக்கை செட்டில் பண்ணுங்கள், எனக்கு இந்த ஃபிக்ஸட் பணத்தை கொடுங்க, ஜூவலை கொடுங்கன்னு சொல்லிவிட்டு நான் நவம்பர் மாதம் இதை கேட்ட டைமில் நிர்வாகிகள் என்ன 6 மாதம் அலக்கழித்தாங்க. அதுக்கு பிறகு காவல்துறையை அணுகினேன். அதுக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களையும் இதை சேர்த்து இங்கே நாகர்கோயில் மாவட்ட உயர் கண்காணிப்பாளர் சாரை பார்த்து ஒரு 64 பெட்டிஷன் கொடுத்து அவங்க அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்க. அவர் அங்கே நடவடிக்கைன்னு சொல்லிட்டு அடுத்து விசாரணைக்கு போன டைமில் என்ன பண்ணாங்கன்னா இஓடபிள்யூக்கு உங்கள் கேஸை கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. இஓடபிள்யூலேருந்து திரும்ப விசாரணைக்கு போன சமயத்தில் இங்கே உங்களுக்கு டிசிபி அங்கே அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. அங்கே விசாரித்த சமயத்தில் என்ன சொன்னாங்கன்னா திரும்பவும் உங்கள் புகார் படி நிவாரண சீக்கிரத்தில் அவங்களுக்கு அருமனை காவல்துறையில் நம்ம இன்ஸ்பெக்டர் சார் உங்களை முடிச்சு தருவாங்கன்னு சொன்னாங்க. அங்கேருந்தும் திரும்ப அவங்க என்ன சொன்னாங்க, இங்கே எங்களுக்கு முடிக்க முடியாது இந்த கேஸு, நீங்கள் டிசிபி போங்கன்னு சொல்லிட்டு கடந்த 1 வருடமாக நிர்வாகிகள் மற்றும் காவல்துறை
மூலமாக ஒரு வருடம் நாங்கள் அலக்களிக்கப்பட்டு அடுத்து என்ன பண்ணு தெரியாமல் தான் இன்றைக்கி இந்த சாலை மறியல் வந்து நாங்கள் வீதிக்கு வந்திருக்கோம். News One தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.